Hi friends, welcome to Chellam Tips. Friends, in this video, waste இது போல பிளாஸ்டிக் கவர்ஸ் யூஸ் பண்ணி யூஸ்ஃபுல்லாக ஒரு கிராஃப்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவுமே வீட்டுக்கு ரொம்பவே அழகுபடுத்தக்கூடிய ஒரு அழகான பொருளாக ரெடி பண்ணலாம். அதுக்கு நான் வேஸ்ட்டாக இருக்க இது போல் மேகி கவர்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அது போல் ஒரு கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக தொடப்பும் குச்சி இருக்கு இல்லையா, அது ஸ்டாப்லர், ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது போல் மேகி கவரை நான் நல்லா நீளமாக இந்த மாதிரி கட் பண்ணிக்க போகிறேன். இது போல் நான் 2 பீஸ் கட் பண்ணிக்கிறேன். 2 பீஸ் கட் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்ம 2 ஃப்ளவர் செய்யலாம். இதில் இது அப்படியே நம்ம மடிச்சுக்கலாம். கரெக்டாக வச்சுட்டு மடிச்சுட்டு நம்ம கத்திரிக்கோல் வச்சுட்டு அழகாக இந்த மாதிரி மிடில் வரைக்கும் கட் பண்ணிக்கோங்க. கிட்ட இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக கட் பண்ணிடாமல் மிடில் வரைக்கும் கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு இல்லையா. ஸோ இப்போ இதை எப்படி ஃப்ளவராக மாற்றுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் வேஸ்ட்டு கிளாத் ஒரு ப்ளவுஸ் வேஸ்ட்டாக இருக்க ஒரு ப்ளவுஸ் எடுத்திருக்கோம். ஸோ அது ஆரஞ்சு கலர் இருக்கிறதுனால சேம் அதையே நான் இதுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ குட்டியாக ஒரு கிளாத் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே வைக்கிறதுக்கு கொஞ்சம் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி. இப்போ இந்த கிளாத்துக்குள்ளே இந்த பீஸை இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம இந்த தொடப்பு குச்சி இருக்கு இல்லையா, அதையுமே இதுக்குள்ளே இப்படி வச்சுட்டு நம்ம இதை நல்லா ஒரு மொக்கு மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நூல் வச்சு நல்லா கட்டிக்கலாம். நல்லா இது போல் சுற்றிட்டு நீங்கள் பூ கட்டுற மாதிரியே முடிச்சு போட்டுருங்க. இப்போ நமக்கு ஒரு மொட்டு மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இது சுற்றி தான் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த பேப்பரை வச்சு நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்போ எக்ஸஸாக இருக்க இந்த கிளாத்தை கூட நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பேப்பர் நமக்கு அந்த கலர்ஃபுல்லாக இருக்க சைடு உள்ளே இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ ஃப்ளவரோட லுக் உங்களுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். நீங்கள் இது மேகி கவரில் மட்டும்தான் பண்ணலான்ட்டு இல்லை. உங்கள்கிட்ட என்ன கவர் இருந்தாலும் மேரி பிஸ்கட் கவர், ஸோ அந்த மாதிரி கலர்ஃபுல்லான என்னென்ன கவர்ஸ் இருக்கோ ஸோ அதை வச்சு நீங்கள் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஆரம்பிக்கும் போது ஒரு ஸ்டாப்லர் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம இந்த கிளாத்தை அப்படியே எல்லாத்தையுமே இதில் சுற்ற வேண்டியதான். ரொம்பவே ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஃபுல்லாக இப்போ எல்லாத்தையுமே சுற்றியாச்சு. இந்த சைஸ் ஃப்ளவர் போதும் அப்படின்னாக்கா ஸோ இதோட முடிச்சுக்கலாம். இன்னும் பெருசாக வேணும்னா நம்ம இன்னொரு பீஸ் கட் பண்ணோம் இல்லையா, ஸோ அதையுமே இது கூட நம்ம சுற்றலாம். இப்போ இதில் ஒரு ஸ்டாப்லர் பண்ணிக்கிறேன். இது பிரியாமல் இருக்கிறதுக்கு. இப்போ நம்ம க்ரீன் கலர் டேப் ஏதாவது இருந்துச்சுன்னா அது கூட நம்ம இதில் சுற்றலாம். இப்போ என்கிட்ட க்ரீன் கலர் டேப் இல்லை, அதனால் வேஸ்ட்டாக இருக்கிற கிளாத்தில் நான் இந்த மாதிரி ரிப்பன் போல் கட் பண்ணிவிட்டு இதை வச்சு நான் கவர் பண்ண போகிறேன். இப்போ ஒரு 2 சுற்று சுற்றினதுக்கப்புறம் க்ரீன் கலர் நூலால் இந்த இடத்துல நல்லா டைட்டாக சுற்றிட்டு நான் நாட் போட்டுக்கிறேன். அப்போ நமக்கு பிரியாமல் இருக்கும். இது நமக்கு செலவே இல்லாமல் ஈஸியாக பண்ணக்கூடிய கிராஃப்ட் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு நம்ம பண்ணிடலாம். இதுக்காக நம்ம ரிப்பன் அந்த மாதிரி எதுவுமே வாங்க தேவையில்லை. இப்போ பாருங்கள், நான் க்ரீன் கலர் அந்த கிளாத் தான் இதில் சுற்றிட்டே வரேன். நல்லா காட்டன் கிளாத், இது வேஸ்ட் கிளாத் தான். இதில் ஃபுல்லாக சுற்றிடும். இப்போ பார்த்தோன்னா நமக்கு நல்ல செடியில் இருக்கிற அந்த தண்டு மாதிரியே இருக்குது பாருங்கள். இப்போ இந்த இடத்துலையுமே நம்ம அதே நூலையே சுற்றிட்டு அப்படியே முடிச்சு போட்டுடலாம். அவ்வளோதான், நம்ம எதுவுமே ஒட்ட தேவையில்லை. அழகாக ரொம்ப சிம்பிளாக ரொம்ப வீட்டில் இருக்க திங்ஸ் வச்சுட்டு நம்ம ஒரு பூ ரெடி பண்ணி ஆச்சு. இப்போ உங்களுக்கு கொஞ்சம் அங்கங்கே ஏதாவது சைஸ் டிஃப்ரென்ஸாக இருக்கிறத அப்படியே கட் பண்ணி விட்டுடலாம் கரெக்டான லெவலுக்கு. இப்போ நமக்கு ஒரு ஆரஞ்சு கலரில் அழகாக ஒரு சூரியகாந்தி பூ மாதிரி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடுற அந்த குப்பையில் தூக்கி போடுற அந்த கேரி பேக்கில் இவ்வளோ அழகான பூ ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு நம்ம எதுவுமே செலவே பண்ணலை. வீட்டில் இருக்க திங்ஸ் வச்சுட்டு அழகாக ரெடி பண்ணியாச்சு. நான் இன்னொரு பூவுமே உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள்.
ஃபர்ஸ்ட் கொஞ்சமாக வேஸ்ட் கிளாத் எடுத்துக்கோங்க. இது வந்து ஆரஞ்சு கலர்லேயே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. வேறு வேறு கலர்ஸில் வைக்கும்போதும் கூட ரொம்பவே அழகாக இருக்கும். அது வந்து குச்சி கூட வச்சுட்டு, அதாவது தொடப்பங்குச்சி இருக்கு இல்லையா, ஸோ அந்த குச்சி தான் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா நூலை வச்சு சுற்றி நாட் போட்டுக்கோங்க. அகைன் இந்த நம்ம கட் பண்ணி வச்ச இந்த பேப்பர் இருக்கு இல்லையா, இதை வந்து இதில் நம்ம அழகாக டைட்டாக சுற்றிக்கிட்டே வந்தோம்னா நமக்கு அழகான ஒரு பூ வந்து கிடச்சிரும். உங்களுக்கு கிராஃப்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, உங்களுக்கு கிராஃப்ட் பண்ண ரொம்ப பிடிக்கும், நீங்களே செஞ்சு வைக்கிற அழகழகு பொருட்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாக்கா, ஸோ இது மாதிரிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஃபர்ஸ்ட் செஞ்ச பூவை விட இது நல்ல அட்ராக்டிங்கான கலரில் இருக்கு இல்லையா. ஸோ இப்போ இதையுமே நம்ம அதை மாதிரி ஸ்டாப்லர் பண்ணிவிட்டு ஸ்டேப்லர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா நல்லா செக்யூராக இருக்கும், அதுக்கப்புறம் பிரிஞ்சு போகாது. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி அந்த க்ரீன் கலர் அந்த துணியை வச்சு சுற்றி கவர் பண்ணமோ அதே மாதிரி இதையுமே கவர் பண்ணிடலாம். இது போல் இந்த குச்சி வந்து கவர் பண்ணுற அந்த டேப் வந்து நம்ம வந்து வாங்கி தான் இது யூஸ் பண்ணணும்னு இல்லை. இந்த மாதிரி நல்ல சாஃப்டான காட்டன் கிளாத்தை நல்ல டைட்டாக சுற்றி விட்டு நம்ம வந்து நூலால் கட்டிட்டாலே போதும். டேப்பு தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த பண்ணியிருக்க இந்த ஃபர்ஸ்ட் கிராஃப்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வேஸ்ட் திங்ஸை வச்சு தான் பண்ணியிருக்கோம். ஸோ பாருங்கள், நான் இந்த குச்சி ஃபுல்லாகவுமே சுத்தவுமே வந்து அந்த க்ரீன் கலருக்கும் அந்த ஃப்ளவருக்குமே ரொம்ப அழகாக இருக்குது. சேம் இந்த லாஸ்ட் எட்ஜில் வந்துட்டு நம்ம அந்த நூலை வந்து சுற்றிட்டு அப்படியே முடிச்சு போட்டுடலாம். வேணும்னா நீங்கள் வந்து இது ஃபுல்லாகவுமே ஒரு சுற்றிக்கலாம். அப்போ வந்து இன்னும் உங்களுக்கு வந்து இந்த துணி வந்து பிரிஞ்சு போகாமல் ரொம்ப அழகாக இருக்கும். இது போல் கிராஃப்ட் பண்ண உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னாக்கா, உங்களோட ஃப்ரீ டைமில் உங்களுக்கு வந்து டைம் ஃப்ரீயாக இருக்கும்போது இது மாதிரி 1, 2 நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நிறைய ஃப்ளேவர்ஸ் உங்களுக்கு கலெக்ட் ஆகிடும். ஸோ எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு ஃப்ளேவர் வாஸில் போட்டு வைக்கும்போது பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ நான் 2 செஞ்சுருக்கேன் பாருங்கள். நான் ஃபர்ஸ்ட்டு செஞ்சது வந்து ஒரு பேப்பர் பிளாஸ்டிக் பேப்பர் கட் பண்ணி செஞ்சேன். ரெண்டாவது செஞ்சது வந்து 2 பேப்பர் வச்சு ரெண்டுமே ஒன்றா வச்சுட்டு செஞ்சேன். அது நல்ல திக்கான பூவாக இருக்குது பாருங்கள். ஸோ அது மாதிரி நீங்களுமே 2 பேப்பர் 3 பேப்பர் ஸோ அந்த மாதிரி கூட வச்சுட்டு இது போல் நீங்கள் செய்யலாம். உங்களுக்கு எவ்வளோ பூ வந்து பெருசாக வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ நான் ஒரு மேகி கவரில் வந்து 5 பூ போல் செஞ்சுருக்கேன். இன்னும் 2 கவர் பெண்டிங் இருக்குது. ஸோ அதையுமே நம்ம அப்புறமா செஞ்சுட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்போ இது வைக்கிறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஃப்ளவர் வேஸ் மாதிரி ஒன்று செய்யலாம். அழகான ஒரு கூடை மாதிரி செய்யலாம். இந்த ஐஸ் குச்சி வச்சுட்டு இதுக்கு வந்து நம்ம வந்து வேஸ்ட்டாக நம்மக்கிட்ட இந்த யூஸ் அண்ட் த்ரோ கப் இருக்கும் இல்லையா, அது இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. இந்த கப் இல்லைன்னா நீங்கள் வந்து 7up பாட்டில் அதில் வந்துட்டு அந்த பாட்டம் சைடை மட்டும் கட் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு கப் மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ அதில் கூட நீங்கள் செய்யலாம். இப்போ வந்து க்ளூ வச்சுட்டு நான் வந்து ஹாட் க்ளூ வச்சுட்டு இது போல் வந்து கொஞ்சமாக கேப் வச்சுட்டு ஒரு ஸ்டிக்காக ஒட்டிட்டு வரேன். அதுக்கு இடையில இது மாதிரி ஒரு மணி ஒன்று வச்சுக்கிறேன். ஸோ இது போல் நம்ம வந்து ஃபுல்லாகவுமே இந்த ஸ்டிக் வச்சு தான் இந்த கப்பை வந்து நான் கவர் பண்ண போகிறேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக் வச்சுட்டு நிறைய கிராஃப்ட் பண்ண சொல்லி கூட கேட்டிருக்கீங்க. ஸோ இடையில நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ், அதுவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கா மாதிரி. இப்போ இந்த கப்பு ஃபுல்லாகவுமே அழகாக ஒட்டியாச்சு. ஒரு மணி வந்து நான் இடையில வச்சுட்டே வந்திருக்கேன். கீழே வந்துட்டு ஒரு லேஸ் மட்டும் வச்சுட்டு ஹாட் க்ளூ வச்சுட்டு இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். ரொம்பவே சிம்பிளாக இந்த ஃப்ளவர் பேஸ்கட் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இது வந்து நம்ம ஃப்ளவர் வேஸ் ஃப்ளவர் பேஸ்கட் எப்படி வேணாலும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இதில் நான் வந்துட்டு நம்ம ரெடி பண்ண அந்த ஃப்ளவர்ஸை வந்து போட்டு வைக்க போகிறேன். இன்னும் கொஞ்சம் நான் ஃப்ளவர்ஸ் ரெடி பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நிறையா இருக்குது. ஸோ இன்னுமே ரெடி பண்ணி இதுக்குள்ளே போடலாம். ஸோ இப்போ நான் வந்து ஓரளவுக்கு ரெடி பண்ணிட்டேன். உள்ளுக்குள்ளே வந்து கொஞ்சமாக அந்த கப்புக்குள்ளார மணல் இல்லைன்னா கூழாங்கல் அந்த மாதிரி போட்டுட்டு நம்ம ஃப்ளவர்ஸ் போட்டு வச்சோம் அப்படின்னாக்கா நல்ல வெயிட் தாங்கும், கீழே வந்து சாயாமல் இருக்கும். ஸோ நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். வேஸ்ட்டுன்னு தூக்கி போடக்கூடிய இந்த பிளாஸ்டிக் கவரில் நம்ம ரெடி பண்ண இந்த கலர்ஃபுல்லான பூக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எப்பயும் போல் லைக் பண்ணி நம்ம சேனலை இன்னுமே சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.